உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் முச்சந்திக்கு வரும் பாஜகவின் தேர்தல் பத்திர மெகா ஊழல். தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு வழங்கியிருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பால் பாஜகவின் தேர்தல் பத்திர மெகா ஊழல் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அது குறித்து ஓர் சிறப்பு பார்வை. தேர்தல் பத்திரம் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்க 2017 ஒன்றிய மோடி அரசு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தது. அதற்கு முன்பு வரை அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்க வேண்டும் என்றால் டிராப்ட் அல்லது செக் மூலம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக 20,000க்கு மேல் பணம் பெற்றால் அந்த விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்க வேண்டும் என விதி இருந்தது. அப்படி கொடுக்கும்போது எவ்வளவு பணம் யார் எந்த அரசியல் கட்சிக்கு கொடுத்திருக்கின்றனர் என்பது தெரியும். ஆளும் கட்சி அதிக நன்கொடை வாங்கிய நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டால் அவர்களின் கூட்டுக்களவாணித்தனம் மக்களுக்கு தெரிந்துவிடும் என்ற நிலை இருந்து வந்தது. அதனை மாற்றி ரகசியமாக ஊழல் செய்ய மோடி அரசால் கொண்டுவரப்பட்டதே இந்த தேர்தல் நிதி பத்திரம். தேர்தல் பத்திரம் மூலம் நிதி பெறும்போது யாருக்கு யார் கொடுக்கிறார்கள் என்பது இருவருக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஏன் தேர்தல் ஆணையமே தெரிந்து கொள்ள முடியாது? அதற்காகத்தான் ஏற்கனவே இருந்த சட்டங்களில் சில முக்கிய சட்ட திருத்தங்களை மோடி அரசு செய்தது. ரிசர்வ் வங்கி சட்டத்தில் ஒன்றிய அரசு விரும்பும் வங்கியிலிருந்து தேர்தல் பத்திரங்களை விற்கும் வகையில் சட்டத்தை திருத்தினர். வருமான வரி சட்டத்தில் தேர்தல் பத்திரம் மூலம் கொடுக்கும் நன்கொடையை வருமான வரி கணக்கில் காட்ட வேண்டியது இல்லை, தேர்தல் ஆணையத்திற்கும் சொல்ல வேண்டியது இல்லை என திருத்தினர். இவ்வாறு சட்டத்தின் முக்கிய சரத்துக்களை நீக்கியது மோடி அரசு. கம்பெனி சட்டத்தில் முன்பு லாபத்தில் இருந்து 7.5% மேல் நன்கொடை கொடுக்கக்கூடாது என்று இருந்தது. அதனை திருத்தி எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், லாபம் நஷ்டம் என்ற எந்த கணக்கும் தேவையில்லை. அதாவது ஒரு போலி நிறுவனத்தின் பெயரில் ஊழல் மற்றும் லஞ்சமாக பெற்ற பணத்தையும் வெள்ளையாக மாற்ற வசதி செய்து கொடுக்கும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டது. அந்நிய நாணய சட்டத்தின்படி வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களிலிருந்து அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறக்கூடாது என இருந்தது. அதனை திருத்தி ஒரு நிறுவனத்தின் துணை நிறுவனம் வெளிநாடுகளில் இருந்தால் அந்த நிறுவனத்தின் மூலம் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் என திருத்தியது. அது கூட பரவாயில்லை, அதையும் தாண்டி அதனை முன்தேதியிட்டு அமலாக்கலாம் எனவும் திருத்தியது. அதன்படி உடனே பயனடைந்ததும் பாஜகவே. தூத்துக்குடியில் மக்களை குருவி போல் சுட்டுக்கொள்ள காரணமாக இருந்த நிறுவனம் வேதாந்தா குழுமத்தின் ஸ்டெர்லைட் நிறுவனம். அந்த குழுமம் லண்டனை தலைமையிடமாக கொண்ட சர்வதேச நிறுவனமாகும். அந்த குழுமத்திடம் இருந்து பாஜக 2012க்கு முன்பே அந்நிய நாணய சட்டத்தை மீறி முறைகேடாக நன்கொடை பெற்றிருந்தது. இதுகுறித்த வழக்கும் நடைபெற்று வந்தது. இந்த திருத்தத்தை பயன்படுத்தி முன்தேதியிட்டும் அமலாக்கலாம் என கூறி அந்த வழக்கிலிருந்து தப்பித்துக் கொண்டது. ஒரு தேர்தல் பத்திரம் நமக்கு கிடைத்தால் கூட அதனை யார் யாருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க முடியாது. இப்படி வழங்கப்படும் தேர்தல் பத்திரத்தில் ஒரு ரகசிய எண் இருக்கும். அதனை அல்ட்ரா வயலட் கதிர்களை பயன்படுத்தி மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் இந்த தகவல்களை எல்லாம் ஒன்றிய மோடி அரசால் வாங்க முடியும். நிதியமைச்சர் அழைத்து வங்கியில் அந்த பண பரிமாற்ற பட்டியலை கேட்டால் கொடுத்தாக வேண்டும். மற்றவர்கள் தெரிந்து கொள்ள முடியாது. அப்படித்தான் இன்று இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் அந்த கட்சிகளுக்கு நிதி வழங்கும் முக்கிய நிறுவனங்களின் பட்டியலை எடுத்து ஒன்றிய அரசு இடி ரெய்டை நடத்தி வருகிறது. அப்படி நடக்கும் ரெய்டில் முறைகேடான பணம் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த பணத்தை ஆளும் கட்சியின் கட்சி நிதியாக மாற்றப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அதாவது அந்த பணத்தை தேர்தல் பத்திரம் மூலம் ஆளும் கட்சிக்கு கொடுத்துவிட்டால் அது முறைகேடாக சம்பாதித்த பணமாகாது, அது நல்ல பணமாக மாறிவிடும். இதனை கணக்கில் காட்ட வேண்டியது இல்லை. இப்போது புரிகிறதா இந்தியா முழுவதும் மோடி அரசு நடத்தி வரும் இடி ரெய்டுக்கான காரணம்? இதில் ஆளும் கட்சிக்கு இன்னொரு வசதியும் இருக்கிறது. நிதி அமைச்சகம் இந்த வருடத்தில் 100 கோடிக்கு மேல் வருமானம் ஈட்டியிருக்கும் நிறுவனங்களின் பட்டியலை கேட்டால் உடனே வருமான வரித்துறை அளித்துவிடும். அந்த பட்டியலை கொண்டு ரெய்டு நடத்த முடியும். அந்த ரெய்டை பயன்படுத்தி மிரட்டி லஞ்சமாக தேர்தல் பத்திரத்தின் மூலம் பணம் பெற்றுவிட முடியும். இப்போது லஞ்ச பணமும் வெள்ளை பணமாக மாறிவிடும். இந்த வேலையை பாஜக 2018 பார்த்து வருகிறது. அதற்கு ஓர் உதாரணம். வருடத்தில் 4 முறை மட்டுமே இந்த தேர்தல் பத்திரத்தை விற்க முடியும். ஆனால் 2022 ஹிமாச்சல பிரதேச தேர்தல் வந்தவுடன் திடீரென 10 நாள் தேர்தல்
பத்திரத்தை விற்றுக்கொள்ளலாம் என ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்தது. அதன் மூலம் மிரட்டி வசூல் வேட்டையை நடத்தியது. அந்த நேரத்தில் தேர்தல் பத்திரம் 222 கோடிக்கு விற்கப்பட்டது. அதில் 95% பணம் பாஜகவிற்கு மட்டும் சென்றது. இப்படி வசூல் செய்யும் பணத்தை வைத்து தேர்தலில் வாக்காளர்களை விலைக்கு வாங்குவது, அதில் வெற்றி பெற முடியாவிட்டால் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, இது எல்லாமே இந்த தேர்தல் பத்திர ஊழல் பணத்தில்தான். அப்படி 2017க்கு பின்னர் அதிகமான எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிய ஒரே கட்சியும் பாஜக தான். ஜனநாயகத்தையே பணத்தின் மூலம் விலை பேசும் கட்சியும் பாஜக தான்.